ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாதா ப்ளவுஸு எப்படி ஈஸியாக மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க. தைக்க மட்டும் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேருங்க அவங்களுக்கு கட்டிங் தெரியாது, ஆனால் வெட்டி கொடுத்தா அவங்க தைச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியான மார்க்கிங் தாங்க இது எல்லாமே. இப்போ நான் இந்த ப்ளவுஸ் தான் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். முன்பக்கம் பட்டி இல்லாத ப்ளவுஸுங்க. நீங்கள் எந்த ப்ளவுஸு மார்க் பண்ணுறதுக்கு எடுத்தாலுமே அளவு ப்ளவுஸை நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா எப்படியும் தண்ணியில் போட்டால் அது சுருக்காக தான் இருக்கும். நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னாலே நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நான் பாருங்கள், இப்போ இது சில்க் காட்டன் ப்ளவுஸு எப்படியும் சுருக்கமாக தான் இருக்கும். அதனால் நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அயர்ன் பண்ணி நம்ம அளவு எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த ப்ளவுஸ் மார்க் பண்ண போகிறோமோ அந்த ப்ளவுஸையுமே நம்ம தேய்ச்சிக்கலாங்க. ஏன்னா அது எப்படியும் சுருக்காக தான் இருக்கும். நான் இப்போ மார்க் பண்ண போகிற ப்ளவுஸையும் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங்கும் சரி கட்டிங்கும் எல்லாமே ரொம்ப நீட்டாக வரும். அதனால் நான் மார்க் பண்ணுறக்கே நான் இந்த ப்ளவுஸை அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட்டிங் டேபிள் மேலே நான் இப்போ மார்க் பண்ணுறக்காக ஒத்தையாக விரித்து போட்டுக்கிறேங்க. நல்ல பக்கம் மேலே வர்ற மாதிரி விரித்து போட்டுக்கலாம். இப்போ இது பிளெயின் ப்ளவுஸில் நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு தெரியாது. இப்போ அந்த மடிப்பு தெரியுது பாருங்கள், அதுதான் நல்ல பக்கம். நான் மேலே போட்டுட்டேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நான் பின்பக்கமாக போட்டுட்டேன். இந்த ஆம்ஹோல் 2 எண்டையும் எடுத்துக்கலாங்க. அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் வச்சு நம்ம இப்போ மார்பு சுற்றளவு அளவு எடுத்துக்கலாம். இப்போ 21.5 வருதுங்க. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்குவோம். அது இருக்கட்டும். அடுத்தது நம்ம இப்போ உயரம் எடுக்கணும். இது ஒரு 21.5 வருது. அடுத்தது நம்ம இப்போ உயரம் எடுத்துக்கலாம். உயரம் எடுக்கும்போது நம்ம ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் தள்ளி தான் எப்போவுமே அளவு எடுக்கணும். இப்போ அதே மாதிரி வச்சு இப்போ உயரம் மார்க் பண்ணிக்கலாங்க. 14.5 வருது. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு 21.5, உயரம் 14.5 வருது. இப்போ 2 அளவையும் வச்சுக்கலாங்க. இப்போ நான் துணி சிங்கிளில் விரித்து போட்டிருக்கிறேன் இல்லைங்களா. இப்போ நம்ம மார்பு சுற்றளவு ஒரு பாகம் எடுக்கணும். இப்போ நமக்கு கால்குலேஷனெல்லாம் வேண்டாங்க. இப்போ இருக்கிற டேப்பை அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. 21 எடுத்து டேப்பை அப்படியே நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்பு சுற்றளவோட ஒரு பாகம் வரும். இப்போ அதை நீங்கள் ஒரு கரபாகத்திலேருந்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தைக்கிறதுக்கு துணி விடணும், அதனால் 1.5 இன்ச் அதிகமாக எடுத்து இப்போ அதை மார்க் பண்ணிக்குவோம். இப்போ அந்த 1.5 இன்ச் அதிகமாக எடுத்தோம் இல்லைங்களா, அங்கே ஒரு விரல் வச்சு அப்படியே அந்த துணியை ஃபோல்டு பண்ணிக்கோங்க, மடிச்சுக்கோங்க. இப்போ மடிக்கும்போது உங்களுக்கு ராங் சைடு மேலே வந்துடும். அதாவது கெட்ட பாகம் மேலே வந்துடும். உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். மார்க்கிங் எல்லாம் வெளியில் வந்துடும். அடுத்தது நம்ம இப்போ உயரம் எடுத்துக்கலாம். உயரம் 14.5 வந்துச்சு இல்லைங்களா, அது கூட 1.5 இன்ச் எடுத்து 16 எடுத்து மார்க் பண்ணி கூட பாருங்கள் 16லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம இப்போ மார்க் பண்ணி 2ஆக மடித்தாச்சு. இப்போ முன்பாகம் தனியாக பின்பாகம் தனியாக இப்போ மார்க் பண்ணிட்டோம், மடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 அளவும் ஒரே ஹைட்டு, ஒரே அளவு வந்துடுச்சு. அடுத்தது இனி கழுத்து மார்க் பண்ணலாங்க. முன்கழுத்து பின்கழுத்து 2மே மார்க் பண்ணணும். இப்போ நம்ம அந்த அளவு ப்ளவுஸை 2ஆக பின்பக்கமாக மடித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டோம். அங்கே இல்லாமல் கீழே வச்சு மார்க் பண்ணணும். கீழே நம்ம ஆல்ரெடி ஒரு கோடு போட்டோம் இல்லைங்களா, அந்த பின்பாகத்தோட உயரம் அங்கே வச்சு நம்ம இந்த கழுத்து எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க. இது கட்டிங் மார்க்கு, உள்ளே இருக்கிறது ஃபினிஷிங் மார்க்கு. இப்போ அதை அப்படியே நீங்கள் இந்த துணியெல்லாம் 3 துணி மேலே தூக்கி போட்டுட்டு முன்பக்க கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் மார்க் தனியாக, கட்டிங் மார்க் தனியாக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ளவுஸ் மார்க் பண்ணாலுமே ஃபினிஷிங் மார்க் தனியாக இருக்கும், கட்டிங் மார்க்கு. இப்போ பாருங்கள் ஷோல்டரில் நம்ம தையல் கிட்ட மார்க் பண்ணிக்குவோம். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஆம்ஹோல் கொண்டு வாங்க.
இப்போ ஆம்ஹோல் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ மார்பு சுற்றளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் எங்கே முடியுதோ அங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம அதை நீட்டி விட்டுறலாம். இந்த செகண்ட் போட்ட கோட்டுக்கும் இப்போ நம்ம வந்து ஆம்ஹோல் வரையணும். ஆம்ஹோலுக்கு நம்ம இப்படி ஒரு பா மாதிரி போட்டுக்கலாங்க. ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு அந்த கார்னரில் 1/2 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஷேப் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி இது வீடியோ போட்டிருக்குறேங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ முன் கைக்குழிக்கு ஒரு 3/4 இன்ச் கீழே மார்க் பண்ணி நீங்கள் அதே கோட்டில் கொண்டு வந்து அந்த ஷேப் மட்டும் கொடுத்துருங்க. பாருங்கள், நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்து இழுத்து விட்டிங்கன்னா கை சுருக்கு இல்லாமல் நல்லா வருங்க. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்பக்கம் பின்பக்கம் தனியாக இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் கிட்ட நிறுத்திட்டு நம்ம முன்கழுத்து பின்கழுத்து இருக்குது. இப்போ பின்கழுத்தை மட்டும் வெட்டிக்கலாங்க. பாருங்கள், நம்ம கட்டிங் மார்க் தனியாக கொடுத்தோம், இப்போ அங்கே வெட்டிக்கலாம். பின்கழுத்தும் பின் கைக்குழியும் வெட்டிக்கலாம். இப்போ பின்கழுத்து வெட்டிட்டோம், இப்போ பின் கைக்குழியை வெட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பின் கைக்குழியும் வெட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இனி நம்ம கழுத்தும் முன்கைக்குழியும் வெட்டணும். அதுக்கு இப்போ துணியை நல்லா அப்படி விரித்து போட்டுட்டு நம்ம முன்கழுத்து வெட்டிக்கலாம். கட்டிங் மார்க்கில் தான் வெட்டணுங்க. அடுத்தது முன்கைக்குழியும் வெட்டிக்கலாம். நீங்கள் ஒன்றா போட்டுட்டு வெட்டினீங்கன்னா அந்த கட்டிங் வந்து 2 துணிலையும் பட்டுரும். அதனால தான் நம்ம இப்படி விரித்து போட்டு தான் எதையுமே கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரெண்டும் தனித்தனியாக நம்ம மார்க் பண்ணி வெட்டியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது இனி கைக்குழி பாருங்கள். இனி ஆமும் எடுத்துக்கலாம். இப்போ கரபாகம் இருக்குது இல்லைங்களா மிச்ச துணியில், அதையே அப்படியே 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ கை நீளம் எடுக்கணும். இப்போ கை நீளத்துக்கு பாருங்கள், இதில் 4 துணி இருக்குது. 1 இன்ச்சு நம்ம ஹெம்மிங்க்கு மடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த கோட்டிலிருந்து நம்ம அந்த அளவு ப்ளவுஸோட கையை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அயன் பண்ணதுனால நீட்டாக இருக்கும். பாருங்கள், மேல் மடிப்பும் அளவு துணியோட மடிப்பும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வெட்ட போகிற துணிக்கும் அளவு துணியோட மடிப்பும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு சைடாக வேறு மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோடு போடுறது நம்ம துணி வந்து ஹெம்மிங்க்கு விடுறோம் அப்படின்னு அர்த்தங்க. இப்போ நம்ம பாருங்கள் கட்டிங் மார்க்கு போடணும். இப்போ ஸ்டிச்சிங் மார்க் தையல் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டோம். கீழே பாருங்கள் தையல் இருக்கிற இடத்துக்கு ஒரு மார்க்கும் பக்கத்தில் 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இனி வந்து இப்போ எக்ஸ்ட்ரா துணி 1/2 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோங்க. அவ்வளோதான். இப்போ அளவு துணி எடுத்துருவோம். இப்போ இதுக்கு ஒரு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இப்படி கிராஸாக போட்டுருங்க. போட்டுட்டு அந்த சென்டர் எடுத்து அந்த கோட்டுக்கு மேலே ஒரு 3/4 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் எடுத்து இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கோங்க. உங்களுக்கு புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த மாதிரி போடும்போது கை ஷேப் வந்து கொஞ்சம் நீட்டாக வருங்க. பாருங்க, கீழே ஒரு 3/4 இன்ச் எடுத்துருக்குறோம். இப்போ அது இப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பின் கை வெட்டிக்கலாம். பாருங்கள், அந்த ஷேப் அப்படியே கொண்டு வந்துடுங்க. அதை கொஞ்சம் கிராஸாக வெட்டிடுங்க. இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். சென்டருக்கு ஒரு இது வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் 1 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து அப்புறமா முன் கைக்குழி வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ முன் கைக்குழி வெட்டியாச்சு. கீழே ஒரு அர்க்காத் போட்டுக்கலாங்க. இது முன் கைக்குழின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போ பின்கழுத்து முன்கழுத்து பின் கைக்குழி முன் கைக்குழி எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ கை விட்டும் வச்சாச்சு. இனி அடுத்தது தான் நம்ம தைக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அப்போ நம்ம வந்து டக் பிடிக்கிறதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நீங்கள் தைக்கிற வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். தைச்சி பழகிறவங்க இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ளவுஸ் தைச்சிங்கனாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பராக தைப்பீங்க. நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பாட்டிங்க வயசானவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக தைச்சி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு துணியை வாங்கி தைச்சி பழகுங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட காசு வாங்க வேண்டாம்.
ஏன்னா தைச்சி பழகி நல்லா அவங்களுக்கு ஃபினிஷிங் வரும்போது நீங்கள் காசு கேளுங்க. இப்போ நம்ம பழகிறது தானே, அதனால் நீங்கள் காசு வாங்காமல் தைச்சி கொடுங்க. உங்களுக்கு பழகுன மாதிரியும் ஆகும், அவங்களுக்கும் ஃப்ரீயாக தைச்சி கொடுத்த மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸுகளை எல்லாம் கீழே சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.